சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்துருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த மூணு பேருடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தேவைக்காக ரொம்பவே இருக்குன்னு. இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இந்த கவர்னர் வந்து முன்கூட்டியே வந்து 118 பேரை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்குறது வந்து சட்டப்பூர்வமானது அல்லன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவர் ஏன் அந்த மாதிரி கேட்குறாருங்கிறது புரியல. இப்போ பாஜக இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய கட்சி, அவங்கள வந்து ஃப்ளோரில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு தான் சொல்லணுமே தவிர முன்கூட்டியே என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இதுவரையிலும் அப்படி மரபு இல்லைங்கிறது தான். ஏதோ ஒரு வகையில் பாஜக தலையீடு செய்து கொண்டே இருக்கிறது. கவர்னருடைய நடவடிக்கைகள் அதை உறுதிப்படுத்துகிறது. கவர்னர் மூலமாக ஒரு நெருக்கடி கொடுக்கறதும் அது ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானது தானே பார்க்க வேண்டியது. கட்டாயமாக அவர் வந்து காங்கிரஸை வந்து ஆதரவு பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருப்பது, இதுவெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடியை தருகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தாவேக்கா கூட்டணிக்கு எங்களை அழைக்கவில்லை. ஒரு முற்போக்கு அரசு ஒன்று அமைக்கிறோம், மக்கள் நல அரசு ஒன்று அமைக்கிறோம், ஆதரவு தாருங்கள் என்று அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார், கடிதம் அனுப்பியிருக்கிறார். கட்சி கமிட்டி தான் அதனால் முடிவுகளை செய்யும். கம்யூனிஸ்ட் கட்சியில் தனித்த தலைவர்கள் யாருக்கும் எத்தகைய அதிகாரமும் இல்லை, விசேஷ சலுகையோ உரிமையிலே இல்லை. கட்சி தான் சட்டத்தின் நெறிகளை, நாடாளுமன்ற விழுமியங்களை ஆளுநராகட்டும் அல்லது அதற்கு மேல் உயரத்தில் இருக்கிறவர்களாகட்டும் அதை கடந்து செல்கிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் கண்டனங்களை நாங்கள் தெரிவிப்போம். TVK chief send a letter to our party, our state committee meeting tomorrow morning. So we will decide our state committee meeting. After that I will convey our decision. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்றும் இருக்கிறோம், இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. இவர் செங்கோட்டையன் அவர்கள் மனம் மாற்றி அதிமுக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிடுவார்ன்றதுனால தான் தங்க வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் யூகங்கள், வதந்திகள். திமுக அதிமுக கூட்டணின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, எந்த முடிவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார், தீர்க்கமாக முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு தான் கடைசியில் நிற்கும். அந்த அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். கிங் மேக்கர் EPS தான் இருப்பாரா? நிச்சயம் கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் ஏ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலாளர் தான் கிங். ஸோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா, மெட்ராஸ் சிட்டிலே ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது. இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார், எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டார். இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதே தப்பு. இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே வந்துருக்கிறாங்க. மீண்டும் வந்து வருவதற்கு யார் யார் இன்னும் தலைவர்களாங்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. கட்சி வந்து ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதுக்கு இருக்கிறோம். ஒரு 48 எம்எல்ஏல வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக வந்து மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக இங்கே வந்து கொண்டு வந்துருக்காங்க எல்லாரும் ஒன்றா. அப்படியா? ஏன் தாவேக்காவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன வந்து புடம் போட்ட தங்கம்மா எல்லாரும்? தங்கம்மா அவங்களாம் எத்தனை மாதம் முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்க. இது சும்மா நேற்று பெஞ்ச மழையில் வந்து முளைச்ச காளான் கட்சி அது. நீ இப்போ தாவேக்காவில் ஜெயிச்சிடறாங்க இல்லையா, ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு, அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன்.
வணக்கம். கேள்விக்காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நொடிக்கு நொடி பரபரப்புகளோட நகர்ந்துட்டு இருக்குது அரசியல். அதுவும் குறிப்பாக தாவேக்காவை நோக்கி பல்வேறு கேள்விகள் இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனி பெரும் கட்சியாக அவங்க உருவெடுத்திருந்தாலுமே கூட அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காம இன்னும் இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆளுநரை அவங்க சந்திச்சிருந்தாலுமே கூட ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு அழைப்பு விடுக்கலை அப்படிங்கிறது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்குது. பல்வேறு கட்சிகளும் ஆளுநருக்கு எதிரான குரல்களை தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்ய போகுது, கம்யூனிஸ்ட்டுகள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தங்களுடைய எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் தங்க வச்சிருக்காங்க அதிமுக தரப்பு. அவங்கள சந்திக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியும் புதுச்சேரி அவரும் ஒரு பக்கம் அங்கே போயிட்டுருக்காரு. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு, அந்த எம்எல்ஏ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னொரு பக்கம். விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இதெல்லாம் சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கல நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர்கள் சுகுணா திவாகர், அதே போல் MC ராஜன், பிரியன், இவர்களோடு அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் SJ இதயாவும் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்டு வேகமாக கேட்டுறேன். பிரியன் சட்டத்தை நிகழ்ச்சியை தொடங்கலாம் நினைக்கிறேன். நடக்கக்கூடிய இந்த அரசியல் சதுரங்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கவர்னருடைய ஆக்ஷன்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம். நம்ம அவர் செஞ்சது சரியா தப்பான்னு விவாதங்கள் முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். நீங்கள் 118 எண்ணிக்கையை காமிங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இப்போ அந்த 118 எண்ணிக்கையை காமிக்க வேண்டிய பொறுப்பு தாவேக்காட்ட இருக்குது. அப்போ அந்த 118 எண்ணிக்கையை ரீச் பண்ணணும்னா ஏற்கனவே 112 வரையும் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 ஒரு 6 பேர், அது விடுதலை சிறுத்தைகள், CPI, CPM இவங்க ஆதரிப்பாங்களா இல்லையான்றது நாளைக்கு தெரிய வரும். அந்த 6 பேரையும் காமிச்சிட்டாங்கன்னா 118 வந்துடும். அது ஒரு வாய்ப்பு இருக்காது. அந்த ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த அது ஒரு தற்காலிகமான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன். நம்பிக்கை ஓட்டு பெற வரையும் இருக்கிற ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒரு ஸ்டெபிலிட்டி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிலைத்தன்மை வேணும்னா அது அதிமுக சப்போர்ட் பண்ணால் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் திமுகவை எதிர்த்து தான் களத்தில் நின்றன. அதனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தாவேக்கா தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தால் அந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் நிலைத்தன்மையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தாவேக்கா ஏற்றுக்கொள்ளுமா? ஏன்னா அதிமுக அது பின்பக்கம் வழியாக பாஜகவும் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கவர்னர் இப்போ இழுத்தடிக்கிறதுடைய பின்னணியிலேயே பாஜக இருக்குங்கிற குரல்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே தான் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அது பின்னணியில் பாஜக தான் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் உள்ளே வந்ததுனால அவங்க டிலே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கவர்னருக்கு அந்த ரோலே இல்லை. ஆக்சுவலாக அவர் அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணால் போகிறோம். அவர் தனிப்பட்ட ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும், அவ்வளோதான். அது அசம்பிளியில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் கவர்னர் மாளிகை கிடையாது. இல்லை, ஒரு கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பிளவு இன்னொரு கிளைம் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஆதரவு கிடைக்குங்கள்லாம் கேட்கலாம். மெம்பர் உறுப்பினர்கள் யார் உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு கேட்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களில் கவர்னருக்கு விருப்ப உரிமை இருந்தால் கூட அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் உடனே கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. அதை மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டசபை தான். அதனால் இந்த கவர்னர் காங்கிரஸ் போய் தாவேக்கால சேர்ந்த உடனே அதனால் ஏற்பட்ட ஒரு எரிச்சலில் மத்திய அரசோட பிரதிநிதியான கவர்னர் இதை பண்ணியிருக்கார் என்பது என்னுடைய கருத்து. இது தேவையில்லாமல் பண்ணியிருக்கார். நல்ல நாட்டின் உயர்ந்த சட்ட நிபுணர்கள் எல்லாருமே கவர்னர் பண்ணது சரியில்லைன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலி சரி, MC ராஜன் சார்ட்டையும் கேட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க தான், எடப்பாடி தான் கிங் அப்படின்னு சொல்லலாம் செம்மலை சொல்கிறாரு. அப்படி இருக்கிறவங்களை எதுக்காக கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இங்கே எடப்பாடியோட ரோலை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இதுதான் முத தடவை அவங்களுக்கு ரிசார்ட் பாலிடிக்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது பயம். எங்கே தங்களோட மந்தையை பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற பயம்தான். அதனால தான் போய் ரிசார்ட்டில் பத்திரமா வச்சுருக்காங்க. எடப்பாடி என்ன பண்ணியிருக்கணுன்னாக்க, பிரியன் சொன்ன மாதிரி 2 பேரும் திமுகவை எடுத்து போட்டிட்டவங்க. ஸோ அவுட் சைட் சப்போர்ட், ஒரு பீப்புள் சென்ட்ரிக், இல்லைன்னா ஏதாவது ஒரு சில இஷ்யூஸை வச்சு இதை நீங்கள் சரி பண்ணுங்கள், இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோன்னு சொல்லியிருந்தாக்க அவர் செம்மலை சொல்கிற மாதிரி கிங் மேக்கர், கிங்கு தான்.
ஆனால் இப்போ வந்து அவர் கிங்கும் கிடையாது, கிங் மேக்கரும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லை, அதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ தங்களை வந்து அரசியல் ரீதியாக எப்படி இருக்கிற அரசியல் ரீதியாக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். இந்நேரம் காங்கிரஸ் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் அதில் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கு எதிர்காலத்தை கணக்கில் வச்சு. அது வேணால் திமுகவுக்கு எரிச்சலை தந்திருக்கலாம். எடப்பாடிக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸில் வந்து இந்த இதை வந்து எப்படி தனக்கு சாதகமாக மாற்றுறது, இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு, ஒரு எழுச்சி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்படி இருக்கிறப்ப அதில் எப்படி தன்னை வந்து தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி, இல்லைன்னா அந்த சூழலில் தன்னை எப்படி தக்க வச்சுக்கிறது, அதில் வந்து எடப்பாடி தோற்று போயிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வேறு யாரும் இல்லை, அவர் மத்திய அரசின் பிரதிநிதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறவர், அவரோட விசுவாசம் அங்கே தான் இருக்கும். காங்கிரஸ் எப்போ சேர்ந்ததோ அப்போயே பிஜேபிக்கு எரிச்சல் வந்துருச்சு. எனக்கு மோடிக்கு வந்து காங்கிரஸ் பாரத், காங்கிரஸ் இல்லாத இது. காங்கிரஸுக்கு எப்படி அதிகாரத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்கலாம், ஃபுட்ஹோல் கிடைக்கலாம், அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. 118 கொடுத்தா தான் நான் வந்து இது பண்ணுவேன்னா அதுக்கான இடம் அது கிடையாது. ராஜ்பவன் கிடையாது, லோக்பவன் கிடையாது. அவர் வந்து உனக்கு இருக்கா அப்படின்னு அசர்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக அது இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னாக்க அது வந்து விதண்டாவாதம். அது வந்து சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் சாசனத்துக்கும் முரணான ஒன்று. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்ரீ பிரகாஷா வந்து ராஜாஜி எப்படி சீஃப் மினிஸ்டராக மெட்ராஸுக்கு நியமித்தார். அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்எல்சியும் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் ஆன பிற்பாடு தான் அவர் எம்எல்சி ஆகுறாரு. ஸோ அப்போ வந்து ராமசாமி படாச்சாரியும் முக தேவரையும் அந்த 2 ஃபேக்ஷனையும் கூப்பிட்டு 2 பேரும் தனி கட்சி நடத்தினவங்க, அவங்கள வந்து கட்சி தாவல் பண்ண வச்சு அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து இது பண்ணார். ஸோ அவருக்கு ஆளுநருக்கு இவருக்கு முதலமைச்சராக ஆக்கினால் அவையின் நம்பிக்கையை அவர் பெறுவார், அந்த அரசு பெறும், அதுதான் வேணும். இன்றைக்கி விஜய்க்கு தானே மேண்டேட் இருக்குது, அப்புறம் அவர் வந்து ஆளுநர் வந்து இவ்வளோ இழுக்கணும்? அது எசென்ஷியல், அது வந்து ஒரு ப்ரீரெக்விசிட் அப்படின்னு கவர்னர் சொல்கிறது தேவையில்லாத ஒன்று, அவசியமில்லாத ஒன்று. ஓகே, பெருமாள்மணி சார்கிட்ட கேட்போம். பெருமாள்மணி சார், எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் யாரை பார்த்தாலும் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறது தான். ஆவாரா, வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்கும்? இது ஒரு மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ் தான். இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அது நடந்துடும். ஏன்னா அந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இன்றைக்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரணும். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற இடத்துல வந்து இன்றைக்கு ஐயா விஜய் மட்டும்தான் இருக்கார். அவர் மட்டும்தான் உரிமை கோரியிருக்கார். வேறு யாருமே வந்து இன்னமும் உரிமை கோரலை. அப்படி அந்த உரிமை கோருகிற இடத்துலையுமே இது இல்லை. ஏன்னா அந்த ஆட்சி அமைக்க உரிமை, இந்த குழப்பம் வந்து எங்கே வருதுன்னா 2 இடத்துல வருது. ஒன்று, தேர்தல் முடிந்த பிறகு எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதமான குழப்பம். இன்னொன்று வந்து இப்போ ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த அரசுக்குள்ளே ஒரு குழப்பமோ குளறுபடியோ நடந்து எம்எல்ஏக்கள் மாறி முதலமைச்சரை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அப்போ என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது. அப்போ சட்டம் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுது. என்னென்னா ஆளுநர் வந்து யாரை வேணாலும் முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு அழைக்கிறான். அப்படி அழைக்கிறவர் வந்து சட்டமன்றத்தில் போய் அவருடைய பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதுவுமே வந்து அந்த சட்டசபையில் இருக்கிற உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதை ஆதரித்தா போதும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இப்போ ஒரு சில சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு 2/3 மெஜாரிட்டிலாம் வேணும்னு சொல்கிற அரசியல் சாசனம், அந்த இப்போ 234 உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க அப்படின்னா கோரம் வந்து ஒரு பேரவையை நடத்துறதுக்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 50 பேர் இருந்தால் போதும். அந்த 50 பேர் அப்போ இப்போ சட்டப்படி நம்ம பார்த்தோம்னா 51 உறுப்பினர்கள் பேரவைக்குள்ளே இருந்து அவங்க வந்து இந்த வாக்கெடுப்பு நடந்து அதில் 26 பேர் வந்து இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டாலே இந்த அரசு வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டதுன்னு தான் அர்த்தம். இதான் டெக்னிக்கலாக இதான் அர்த்தம். ஆனால் அறுதி பெரும்பான்மைங்கிற எண்ணம் வந்து 2ஆக பார்த்தோன்னா 118 இடங்கள் வேணும் அப்படிங்கிறது. இப்போ ஏறக்குறைய அவங்ககிட்ட 113 இடங்கள் இருக்குது. இன்னும் ஒரு 5 இடங்கள் தான். அதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேகா முதல்ல வந்து இந்தியா கூட்டணியில் முன்பு இருந்த கட்சிகள், ஏன்னா காங்கிரஸ் இங்கே வந்த காரணத்தினால அந்த கட்சிகளை இன்றைக்கு வந்து வெளிப்படையாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்கக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான முடிவு வருதுங்கிறத பொறுத்து அடுத்து என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை முதல்ல அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஆனால் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறுவது இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் தான் என்டிஏவில் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் கூப்பிடலன்னு தான் சொல்கிறேன். இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப நிதானமாக ஃபேஸ் பை ஃபேஸாக போகிறாங்க. ஒரு புதிய கட்சியாக இருந்தால் கூட ஆட்சி அமைப்பதில் நம்ம எந்த ஒரு பரபரப்பையும் காட்ட வேண்டாம், நிதானத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து படிப்படியாக போகிறாங்க. அப்போ இன்றைக்கு எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து நேரடியாக வந்து இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அந்த கோரிக்கை வைக்கலை. ஆனால் இன்றைக்கி ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பில் ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா, உங்ககிட்ட எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறத முதல்வராக பொறுப்பேற்க விரும்புகிறவரிடம் ஆளுநர் மாளிகை தெரிவித்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் 118ஓட போனார் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு உட்பொருளும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த அறிக்கை வந்து பார்த்தா அது தாவேகாவுக்கு ஒரு சாதகமான அறிக்கையாக தான் இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து ஆளுநர் என்னமே சொல்லாமல் ஆளுநர் மௌனம் காக்கலாம். ஏன்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது, அந்த நல்வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த அறிக்கை இது எல்லாமே தாவேகாவிற்கு சாதகமாக இருக்குது. அவங்க படிப்படியாக தங்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்து வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கையை பெறுவது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சிரமம், எந்த ஒரு சிறு சிரமம் கூட இருக்காது. நிச்சயமாக அந்த எண்ணிக்கையை பெற்றுவிட முடியும். அமைச்சரை அமைத்து ஒரு நல்வாய்ப்பாக சட்டப்பேரவையிலும் இந்த பெரும்பான்மையை நிரூபித்த முடியும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல மக்கள்கிட்ட இருக்கிற இந்த எதிர்பார்ப்பு, இன்றைக்கு செய்தி சேனல்களை நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னாலே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்கக்கூடிய லைவாக பார்க்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு 10,000 பேர் 15,000 பேர் பார்க்குறாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பரிதவிப்பு இருக்குது. நம்ம ஓட்டு போட்டோமே, அது 1.5 கோடி பேர் வாக்களித்திருக்கலாம். ஆனாலுமே கூட தமிழ் சமூகம் எப்போதுமே வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக வந்து ஒரு அறச்சீற்றம் கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பதைப்பதைப்போடு வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க. அவர் எப்போ முதல்வராக பதவியேற்பார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லாரோட மனதிலையுமே அந்த கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. அது வந்து நிச்சயமாக தமிழ் சமூகம் ஒரு பதைப்பதைப்போடு தான் வந்து அவர் எப்போது வாக்களிப்பார் அப்படிங்கிற அந்த இடத்த உற்று நோக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் சூராட்ட கேட்கணும். இது முதலமைச்சர் சொன்ன விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்று அப்படிங்கிறத ஒன்று, அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பெருமாள்மணி சார் குறிப்பிட்டார் இல்லையா, இதில் எந்த சிக்கலும் இருக்காது, 5 தானே, எந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? சிக்கல் எதுவும் இருக்காதா? ஏன்னா திரும்பவும் வெயிட் பண்ண சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் இவங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இல்லவே இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக இந்த குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து எந்த விதமான தெளிவான முடிவுமே இல்லை. இந்த குழப்பங்கிறது ஒரு போஸ்ட் மாடர்ன் கண்டிஷனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பராசக்தியில் கலைஞருடைய வசனம் ஒன்று வரும், இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான மனிதர்களை சந்தித்து இருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை சந்தித்திருக்கிறதுன்னு. இப்போ சட்டமன்றம் ஒரு விசித்திரமான வழக்கை சந்தித்திருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலே ஒரு விசித்திரமானதான், தேர்தல் முடிவுகளும் விசித்திரமானதான், அதில் வாக்களித்த வாக்களிப்பு முறையுமே ஒரு விசித்திரமானது தான். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னால் வந்து தேர்தலுக்கு முன்னால் வந்து எல்லாரும் பேசிய பொழுது இப்போ விஜய் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கி எழவே இல்லை. விஜய் வந்து தாவேகா வந்து பெரும்பான்மையாக வெற்றி பெறுமா அப்படிங்கிறப்ப தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் கூட தாவேகா பெருவாரியாக வெற்றி பெறும்னு யாருமே சொல்லலை, பெருமாள்மணியை தவிர யாருமே பெருசாக சொல்லலை. ஏன் மற்ற ஊடகர்கள் அல்லது கருத்து கணிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, ஒரு டபுள் டிஜிட் வரலாம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட தாவேகா பெருவாரியாக வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து மதிப்பிடுவதற்குன்னு சில மதிப்பீடுகள் நம்ம வச்சுருக்கோம். ஒரு கட்சி, அது வந்து ஒரு தலைவர், அந்த தலைவருக்கான ஒரு செயல் திட்டம், அவருக்கான ஒரு கொள்கை, அவர் நிர்வாகிகளோட தொடர்பில் இருக்கணும், மக்களை சந்திக்கணும், ஒரு தேர்தல் பரப்புரைக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கணும், இந்த மாதிரியான வேட்பாளருக்கான பெயர் சொல்லணும், இதெல்லாம் சில மதிப்பீடுகள் இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள்ங்கிறது அது எல்லாவற்றையுமே உடைத்து விட்டது. விஜயுமே உடைத்து விட்டார், மக்களும் அதை பொருட்படுத்தவில்லை. அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய முடிவுகளாக பார்க்கிறோம். தேர்தல் வாக்களிப்பு முறை அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட பல பேர் வந்து தங்கள் தொகுதியுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் தான் வாக்களித்திருக்கிறார்கள். பல பேர் வந்து ஃபன்னாக போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குளத்தூர் தொகுதியில் வாக்களித்து சில பேர்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டாலின் எப்படியும் ஜெயிச்சிருவான்னு தெரியும், ஆனாலும் என்னோட ஓட்டு விசில் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுமே இருக்காங்க. ஏன்னா பல கருத்து கணிப்புகளை பார்த்தோம்னா விஜய்க்கு ஆதரவு, விஜய் முதல்வர் வேட்பாளராக வரலாம், ஆனால் திமுக வெற்றி பெறும் அப்படிலாம் வந்ததை பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு குழப்பமான ஒன்று தான். இப்போ குழப்பத்திலேருந்து குழப்பம் மட்டும்தான் பிறக்குமே தவிர தெளிவு பிறக்காது அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். தேர்தல் நடந்த முறை, தேர்தல் முடிவுகள், வாக்களித்தது எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அப்போ பொதுவாக வந்து நம்ம தேர்தல் அப்போ நம்ம பேசிய எல்லாருமே இது ஒரு கணிக்க முடியாத தேர்தல் அப்படின்னும். இப்போ ஒரு குழப்பத்துக்கு பிறகு தெளிவு வரும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனால் இப்போ ஒரு குழப்பம் 2 குழப்பங்களை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறது. என்னென்ன ரெண்டு என்னன்னா வந்து ஒன்று, தேர்தலில் வந்து விஜய் வைத்ததுங்கிறது ஸ்டாலின் சார் வேண்டுமா விஜய் வேண்டுமா அப்படிங்கிறதா. விஜய் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி
பெருவாரியான மக்கள் வாக்களித்திருக்கார்கள் என்பது யதார்த்தம். ஆனால் இந்த விஜய் சார் சிஎம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று என்னன்னா, விஜய் சார் வேண்டாம், ஸ்டாலின் சார் தான் வேண்டும் அப்படின்னு வாக்களித்த மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவும் வேண்டும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இவங்களுடைய ஆதரவும் இருந்தால்தான் ஸ்டாலின் சார் இல்லாமல் விஜய் சார் வந்து சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றும் பலர் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைகள் விமர்சனம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மற்றும் பலராக இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு மற்றும் பலர் வந்து உடச்சிட்டு வந்து விஜய்க்கு ஆதரவு தரணும், அப்பதான் விஜய் சார் வந்து சிஎம் ஆக முடியுங்கிறது. அப்ப இதுதான் ஒரு அது விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமாங்கிற மாதிரி குழப்பத்தில் ஆரம்பித்து வந்து குழப்பத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே சொன்னது மாதிரி ஆளுநருடைய உரிமை, அவருடைய வரையறை என்பது அவர் வந்து பதவி பிரமாணம் செய்வது தான் அவருடைய வரையறை. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவரை வந்து இவங்க கொடுத்துருக்கிற கடிதங்கள்லேயே சில குழப்பங்களுக்கு முதல்ல வந்து எங்கள் கட்சி இவ்வளோ விகிதாச்சாரம் பெற்றிருக்கிறது இவங்க கொடுத்துருக்கே கூடாது, எங்கள் கட்சிக்கு வந்து இவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்கு, நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை வந்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுங்கள் அப்படிங்காங்க. இவங்களுக்கு அடிப்படையில் இருந்தே வந்து ஒரு முழுமையாக, அதாவது என்னன்னா, தாவேகா என்பது ஒரு முழுமையடையாத ஒரு இயக்கம், விஜய் என்பது ஒரு முழுமையடையாத தலைவர்ங்கிறனால மக்களுமே ஒரு முழுமையடையாத ஒரு தீர்ப்பை தான் தந்திருக்கிறாங்க. ஒரு ஆளுநரை போய் சந்திக்கிறப்ப ஒரு பொக்கே கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மரபை வந்து அவருக்கும் தெரியல, அவருக்கு சொல்லித்தரதற்கான ஆட்களுமே இல்லை. இப்போ இவங்க என்ன முதல்ல எடுத்தோடனே வந்து விகிதாச்சாரம், எங்களுக்கு வந்து இவ்வளவு விகிதாச்சாரம் நாங்கள் பெற்றிருக்கோம், இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறோங்கிற ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அது ஆளுநரே சொல்லுகிறார், ஒரு தொலைக்காட்சி கொடுத்துருக்க நேர்காணலே சொல்றாரு. அவங்க வந்து முதல்ல கொடுத்த கடிதமே வந்து ஒரு மரபுப்படி சரியானதில்லைன்னு. அதுக்கப்புறம் போய் அவங்க கொடுக்குறப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது லெட்டர் கொடுக்குறப்ப எங்களோட வந்து 5 உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும், அவருக்கு பொறுத்த வரைக்கும் எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அதுக்கு பதவி பிரமாணம், அந்த அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அவங்க பெரும்பான்மை நிறைவேற்றணும். ஓகே, அது வந்து அவருடைய வேலை கிடையாது, சபாநாயகரோட வேலை. அது பெரும்பான்மை இருக்குதா இல்லையான்னு பார்க்கறது. ஆக மொத்தம் ஆளுநர் தன்னுடைய வரையறையை மீறுகிறார்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதை வந்து யாரெல்லாம் கண்டிச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் கண்டிச்சிருக்கிறோம். விசிகா கண்டிச்சிருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது, நடிகர் பிரகாஷ்ராஜ் கண்டித்திருக்கிறார். விஜய் மட்டும் கண்டிக்கல, எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க, விஜய் மட்டும் கண்டிக்கல. எப்படி ஜனநாயகன் பட ரிலீஸில் எல்லாருமே கண்டிச்சு விஜய் கண்டிக்கலையோ, அல்லது வந்து விஜய் வந்து ஒரு நடிகையோடு தொடர்படுத்தி நயினாராகந்தன் பேசிய பொழுது எல்லாரும் கண்டித்து விஜய் கண்டிக்கலையோ, அது மாதிரி இப்பயும் எதுவுமே கண்டிக்கல. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் வந்து தமிழக வெற்றி கழகம் 1 நாள் அல்லது 2 நாட்கள் வந்து ஆளுநர் தாமதிக்கிற பொழுது நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் தாவேகாவுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கும். இதே நேரம் வந்து திமுக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க. ஈவன் அதிமுக இருந்ததால் கூட அவங்க நீதிமன்றத்தை அணுகியிருப்பார்கள். அப்போ வந்து ஒரு தார்மீக ரீதியாக ஆளுநர் முதலமைச்சராக வந்து ஜோசப் விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செய்து அந்த அமைச்சரவையை வந்து பதவி பிரமாணம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும், இவ்வளவு நாட்கள் அவகாசம் கொடுக்கணும், பெரும்பான்மை இருப்பதற்கான அவகாசம் கொடுத்து அவங்க சட்டமன்றத்தில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி நிரூபிக்கணும். இதுதான் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, இவங்களுக்கு இந்த 118 வந்துருமா அப்படிங்கிறது அடிப்படையான. இப்போ 5 காங்கிரஸ் வந்து விட்டார்கள், இன்னும் வந்து அவங்களுக்கு 6 வரணும். 6 வரணும்னு சொன்னால் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் வரணும். அவங்க வந்து அதிமுக கூட்டணி வந்து இது வரைக்கும் கேட்கல. அதிமுக கூட்டணியிலிருந்து வரணும்னா ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி வரணும், அல்லது அதிமுக ஸ்பிளிட் ஆகி வரணும், வேற எங்கேயுமே அதில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் திமுக கூட்டணியை தான் பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம் என்னன்னா, அவங்க தேர்தலை சந்தித்தது என்பதை இப்போ நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ களத்தில் வந்து அதிமுக பாஜக விமர்சித்ததை போலவே தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயும் கடுமையாக விமர்சித்திருக்கார்கள். திருமாவளவெல்லாம் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லி விஜய் சீமான் போன்றவர்களை விமர்சித்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்களோட வந்து முடிவு, ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் ஸ்டாலினோட தொடர்பு இருக்கிறது, நட்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு காலையில் கூட போய் அவரோட ஆலோசித்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் நீங்கள் முதல்ல கேட்டுக்கலாம், ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார், வந்து நாங்கள் விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்கு, தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அரசியலமைப்பு சட்ட ரீதியாக. இது இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில் கூட அப்போ OPS, EPS, டிடிவி தினகரன் இந்த பிரச்சனைகள் நிலவிய பொழுது ஸ்டாலின் நினைத்திருந்தால் ஒரு குதிரை பேரத்தை நடத்தி அன்னைக்கு திமுக ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகவாதியாக அந்த ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை வந்து தொடர்வதற்கு அனுமதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர் அனுமதித்தார். இன்றைக்கும் அவர் தான் வந்து தேர்தலில் தோற்றால் ஒரு முதலமைச்சராக, ஒரு குளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தோற்றாலுமே கூட ஒரு ஜனநாயகவாதியாக அவர் வந்து வென்றிருக்கிறார். அவர் வந்து ஜனநாயகவாதியாக இதை அவங்க இணைஞ்சிட்டாரு. அவரோட பார்வை கேட்டு இதயா சார் வணக்கம். எல்லாரும் அவங்களோட பார்வையை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அடுத்து என்னங்கிற கேள்விதான் தொடர்ந்து எழுதிட்டே இருக்குது. உங்க கணிப்பு என்ன? இதுல என்ன செய்ய போகிறார்னா, இப்ப அவருக்கு வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அதுக்கு வந்து இப்ப சட்டம் இடம் கொடுக்குதா இல்ல ஆளுநர் இடம் கொடுக்குறாரா அப்படின்றதுல பார்க்கும்போது சட்டம் இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கபில் சிபில் பேட்டியெல்லாம் அது தெளிவுபடுத்தி இருக்கு. ஏன்னா 2018 பிஜேபி எடியூரப்பாவை எப்படி கூப்பிட்டாங்க அதெல்லாம் நினைவுபடுத்தி அவர் பேசியிருக்காரு.
அதனால் அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சியை ஆளுநர் அழைக்க வேண்டும் அப்படின்றதுல ஒரு எந்த விதமான முரண்பாடும் இல்லை. அதை ஏன் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்றத இப்போ அவர் சுகுணா சார் சொன்ன மாதிரி அதை விஜயே கண்டிக்க மாட்டேங்கிறார். அவர் எப்போதும் எதையும் கண்டித்ததில்லை, அதனால இதையும் கண்டிக்க மாட்டேங்கிறார். இத்தனைக்கும் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஜென்டில்மேனா அவர் வழக்கம் போல சொல்லிட்டு போயிட்டாரு, இது இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்றதுல கொடுத்துட்டு போயிட்டாரு. மற்றபடி இப்போ அதிமுக ஏன் அங்க அவர்கள் போய் தனியா இருக்கான்ற பிளான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர்கள் ஏன் அவங்க எம்எல்ஏக்களை கொண்டு போய் இது பண்ணணும், அவர்களை வந்து ஒருவேளை அதுல இருந்து பிரிந்து போய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து விஜயோடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு எடப்பாடி பயப்படுகிறாரா என்ன அப்படின்றது. நான் கூட அன்னைக்கு வந்து அந்த சொன்னேன் 1/3 அன்னைக்கு இதே சன்ல தவறுதலா சொல்லிட்டேன். அது 2003க்கு முன்னாடி இருந்ததை ஒரு தவறுதலா சொல்லிட்டேன். ஸோ 2/3 வேணும் அப்படின்னு இருக்க நிலைமை இருக்கிற அதிமுக இருந்து 32 பேர் தூக்கிட்டு போகணும் அப்படின்றப்ப அது வந்து பெரிய சாத்தியமில்லாத விஷயமா தான் இருக்கு. அதனால அவர்களையே அதை பாதுகாப்பாக எம்எல்ஏக்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற இது இருக்கு. ரெண்டாவது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூட்சமம் செய்யற அளவுக்கு விஜய் இன்னும் அரசியல்ல வந்து பக்குவப்பட்டோ அவர்களுக்கு ஆட்கள் கிடைத்து விட்டார்களா அந்த மாதிரியான இது செய்யறதுக்கு அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்போதைக்கு அவர்களுக்கு தெரிந்தது தங்களுக்கு ஆதரவு வேண்டும், அதற்கு சில கட்சிகள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவருடைய பிரதிநிதிகள் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சியை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுல ஐயுஎம்எல் தெளிவா நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுல இப்ப எல்லாரும் பார்க்க வேண்டியது இன்னொரு அம்சம், ஒருவேளை இது வந்து ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றமாக போய் யாருமே ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டால் ஒருவேளை பிரசிடென்ட் ரூல் வந்துடும், அது 1 இயர் கூட போகலாம், அல்ல ஒரு 6 months இருக்கலாம் அப்படின்ற போது அப்ப அது ஒரு பாஜக எல்லாரையும் தவிர்த்து விட்டு ஒரு பாஜக ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் சில பேரால எழுப்பப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப விஜய்க்கு வந்து இருக்கிறது ஒண்ணு, இப்ப ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காரு, 18 பேரை பிடிச்சி அவர் போய் 118 போய் கொடுக்கணும், அந்த மீதி 6 பேரையும் சேகரிச்சுட்டு போய், அல்லது அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்காகவும் சட்ட ஆலோசனை நடத்திட்டு இருக்கதா தகவல் வருது. ஒருவேளை அவர்கள் நாளையோ அல்லது நாளை திங்கட்கிழமையோ அவர்கள் வந்து ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பழகிய அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு முன் அனுபவம் அதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது, தொடர்ந்து அரசியலை கவனித்துட்டு வந்தால் கூட எந்தெந்த மாநிலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் புதுசா ராவா வந்திருக்காங்க. அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பெரிய அரசியல் அனுபவம் இல்லை. அரசியல்வாதி செங்கோட்டையன் தான் கூட இருக்காரு. அதான் செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்காரு. செங்கோட்டையன் நம்ம இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நம்ம கூட இருக்கிறத பார்த்தோம்னா அவர் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட அவர் உற்சாகமா இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால இன்னும் வந்து ஒருவேளை அவர் விஜயோட நெருங்கி அவரால் கலந்துரையாடல் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத தெரியல. இப்ப நீங்க செங்கோட்டையன் வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து அதிமுக பேசுங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசக்கூடிய உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாரு. இப்பயே அவர் வந்து பல கட்சிகளுக்கு போய் ரெப்ரசன்ட் பண்றாரா அல்லது மற்றவர்கள் தான் அனுப்பப்படுகிறான்ற கேள்வியே இருக்கு. ஏன்னா நம்ம செய்திகள்ல பாக்குறோம், நம்ம வந்து நிர்மல்குமார் போனாருன்னு இருக்கு, ஆதவ் அர்ஜுனா போனாருன்னு இருக்கு, செங்கோட்டையன் எல்லா இடத்துலயும் அவரே போய் பேசிட்டு வரான்ற மாதிரி தகவல் இல்லை. அதனால அவருக்குரிய இது வழங்கப்படுகிறதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. பட் சட்ட சிக்கலை வந்து அவர் செங்கோட்டையனுமே வந்து சட்ட சிக்கல்களை சந்திக்கிற அளவுக்கு ஆனா சட்ட மேதைகளை கொண்டு வந்து அவர்கள் ஆலோசிக்கலாம், அந்த ஆலோசனை நடக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். அதனால அவர்கள் வந்து ஒருவேளை நாளையோ அல்லது திங்கட்கிழமையோ அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு சரி உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பார்க்கிறேன். அதனால ஒரு முதல் முறையாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியை முழுமையாக ஒரு சுவைக்க முடியாமல் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை விஜய் எப்படி கையாள போகிறார் என்று அவரது தொண்டர்களோடு சேர்ந்து நாமும் காத்திருக்க வேண்டியதுதான். ரைட், ஓகே. பிரியன் சார், உங்ககிட்ட தான். முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் எந்த இடையூறையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையாவும் கூட அதை குறிப்பிட்டாரு. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரியில் தங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் வேற ஏதாவது கணக்கு இருக்குமா? இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறார், அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அடுத்த 5 வருஷம் நம்ம அதிகாரத்தோடு சம்மந்தப்படாமல் இருந்தால் நம்ம கட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்கும்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அதிகாரத்தோட ஏதோ ஒரு வகையில் நம்ம தொடர்பு கொள்ளணும், நம்ம ஆட்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க பல பேர் நினைக்கிறாங்க. தாவேக்காவோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து முழுமையாக வந்து அங்கே ரீச் ஆகிட்டாங்கன்னா வந்து நாளைக்கு வந்து தாவேக்காவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா
அது வந்து ஓரளவு கட்சியை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், அல்லது கட்சியை வந்து எந்த விதத்துலையும் பலவீனமாகாமல் பார்த்துக்கலான்னு ஒரு ஐடியா வந்து பழனிசாமிக்கு இருக்கான்னு தெரியாது, கட்சி உறுப்பினர்களுக்கு இருக்குது. ஆனால் பழனிசாமி மேலே அவங்க கோபமாக இருக்காங்க. 11வது தோல்வி பழனிசாமி அப்படின்னு அவங்க கோபமாக இருக்காங்க. ஏன்னா இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிட்டார் அவர். அதனால் இன்னும் இவரோட தலைமையில் போனால் இன்னும் தோல்வி அடையும், அதிகாரத்தில் இல்லைன்னா இன்னும் மோசமாக கட்சி செல்வாக்கு இழக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க தாவேக்காவோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினைக்கிறாங்க. இதை பாஜகவும் விரும்புது. ஆக்சுவலாக எப்படியாவது அதிமுகவை கொண்டு தாவேக்காவோட சேர்த்து விட்டால் பெட்டர், அவங்களுக்கு பின்பக்க வழியாக பாஜக வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த ஒரு அதனால் முதல்ல அதிமுக அனுப்பி விடலாம், குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி டக்குன்னு இவங்களை அனுப்பிச்சி விட்டா அடுத்து பின்னாடி பாஜக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது தாவேக்கா எப்படி எடுத்துக்கும் தெரியாது. தாவேக்காவுக்கு இப்போ அதிமுக தரப்பில் இது வரைக்கும் பேசவே இல்லைன்னு சொல்லி இவர் நிர்மல்குமார் ஒரு பக்கம் மறுக்கிறாரு. ஆனால் நேற்று வந்து அங்கே வீட்டுக்கு எடப்பாடி வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பரவச்சு உடனே பதிலும் கொடுத்துட்டாங்க, அவங்க யாரும் போகல, பேசாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ செக்யூலர் பார்ட்டின்ற ஒரு இமேஜை வந்து மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. இப்போ இவர் திரும்ப கூட என்ன சொல்கிறாரு, எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, பாஜக வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம், ஒரு செக்குலர் பார்ட்டியை கொண்டு உட்கார வச்சிட்டோம் தான் திரும்ப சொல்கிறாரு. ஸோ காங்கிரஸும் என்ன சொல்லுது, விஜய் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டின்னு தானே சொல்லுது. அவர் பாஜகவை வந்து தீவிரமாக எதிர்த்தாரா, கொள்கை எதிரின்னு சொன்னார், தீவிரமாக எதிர்த்தாரான்னா அது எதிர்க்கலைன்னு தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, திருமா போன்றவர்கள் ஈவன் சிபிஐ சிபிஎம்லாம் அவங்க உட்கட்சியில் பேசும்போது என்ன நினைக்கிறாங்க, பாஜக அதிமுக வராத தாவேக்கா வந்தது பெட்டர் தான், அது வந்து ஓரளவுக்கு ஒரு செக்குலர் ஃபேஸ் அதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது பாஜக எதிர்ப்பை வந்து அவசியமான நேரத்தில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அதிமுக வந்து எடுத்த உடனே கூட மாட்டாங்க. அவங்கள இப்போ என்ன இதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதாவது மதச்சார்பற்ற அணியில் இருக்கிற கட்சிகளெல்லாம் முதல்ல கூட்டு பார்க்குறாங்க. அது ஏன் கூப்பிட்றாங்கன்னா இந்த ஆப்ஷனெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல. அப்புறம் நாளைக்கு அதிமுகட்ட போகும்போது நீங்கள் அவங்கள குறை சொல்லக்கூடாது, இல்லை நாங்கள் உங்களெல்லாம் கேட்டோங்க, நீங்கள் கொடுக்கல, நீங்கள் ஆதரவு கொடுக்கல, நான் மதச்சார்பற்ற கட்சி தான் உங்களை தான் முதல்ல கேட்டேன், காங்கிரஸ் கொடுத்தது, நீங்கள் யாரும் கொடுத்துருந்தீங்கன்னா 118 நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன், நீங்கள் யாரும் கொடுக்காதனால நாங்கள் வந்து அதிமுகட்ட போக வேண்டிய கட்டாயம். நீங்கள் நாளைக்கு அதிமுகட்ட போனால் பாஜகவுக்கு வழி கொடுத்துட்டாரு விஜய்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இவங்கெல்லாம் இதே திரும்பவே வைப்பார். திரும்ப ஆரம்பத்துலேருந்து ரொம்ப குழப்பமாக இருக்கார், இப்பவும் குழப்பமாக தான் இருக்கார். நாளைக்கு அவரே கூட என்ன சார் அந்த தயக்கத்துக்கு காரணம், அவர் முதல்ல இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவர் முதல்ல இந்த கூட்டணி அமைக்கிறதுலேருந்தே, அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுறதுலேருந்தே, இப்போ பேசுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கே உண்மையிலேயே புரியல சார், அவர் ஏன் இவ்வளோ ஒரு குழப்பத்தில் இருக்காருன்னு. ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் குழப்பத்திலே இருக்கார். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு, பேசிட்டு வந்த பிறகு கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பேசிட்டு வந்த பிறகு என்ன பேசுறாரு பாருங்க, கவர்னர் விஷயத்தெல்லாம் பேசிட்டு கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு ஆதரவு சொல்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் பேசுறாரு. அதனால அவருக்கே வந்து என்ன நிலைமை அப்படின்னு அவருக்கு இப்போ வெளிப்படையாக பேசுறதுன்னா, ஒரு ஓட்டு வங்கியில் அவர் ஏதோ இழந்திருக்காரு, அது தாவேக்கா தான் அது காரணம்னு அவர் நினைக்கிறாரா, அந்த குழப்பத்தில் அவர் பேசுகிறாரா, அது தேர்தலுக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒரு பேச்சு, தாவேக்கா வந்து மியூசிக்கா ஓட்டு வங்கியில் கை வைக்குன்ட்டு, அதில் அந்த குழப்பத்தில் அப்போதுலேருந்து அதில் தான் இருக்காரான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ தாவேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த மதச்சார்பற்ற அணியில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் கடைக்கில் வச்சுக்கோங்க, அவங்க அடுத்தது அதிமுகவில் இருக்கிற இவங்கள்ட்டெல்லாம் போவாங்க, பாமக போன்ற கட்சிகள்கிட்டலாம் போவாங்க, அமமுக போன்றவர்கள் 4+1 5 இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் போகும்போது அது ஏதாவது ஒரு 118 மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாளைக்கு யாரும் நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்னு விஜய் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு, நானும் ஒரு செக்குலர் பார்ட்டி தான், மதச்சார்பற்ற ஒரு கட்சி தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் கேட்டேன், நீங்கள் யாரும் வந்து கொடுக்கல, அதனால் நான் அங்கே போனேன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார். அது வந்து அவருக்கு கடைசி ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் பாஜகவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் ஆப்ஷன்லேயும் அதிமுக உள்ள தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கிற தாவேக்கா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக வரத்துக்கு பதிலாக அதில் ஒரு 2/3 கைட்டி நம்ம கொண்டு வர முடிஞ்சா அதுக்கு சாத்தியம் இருக்கா? அதுக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப ரிமோட்டாக தான் இருக்குது, ரொம்ப உடனடியாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சியை 2/3 உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 1/3 உடைக்கிறது கொஞ்சம் 20 பேர் இழுக்கிறதெல்லாம் கூட ஈஸி தான். 2/3 ரொம்ப அதிகமான நம்பர்ஸ். அது ஆக்சுவலாக 35-36 நம்பர்ஸை நீங்கள் இழுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு தாவேக்கா மாதிரி இப்போ தான் ஒரு, ஆனால் அந்த பையன் எடப்பாடிக்கு இருக்குது, அந்த பையன் எடப்பாடி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதிகார பசியோடு இருக்காங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களும் அதிகார பசியோடு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது தாவேக்காவில் போய் சேர்ந்து அதிகாரத்தை வாங்கி ஏதாவது அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கட்சியும் வந்து செல்வாக்கு இழக்காமல் இருக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கிறதுனால அவங்க தாவேக்கா இதை விரும்புகிறாங்க. பாஜகவும் அதிமுக எப்படியாவது தாவேக்காவோட சேர்த்து விடணும், நம்ம பின்னாடி வழியாக உள்ளே போகலான்னு ஒரு ஐடியாவில் அவங்களும் இருக்காங்க. ஆனால் தாவேக்கா வந்து அதோட பார்வை தான் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்கணும். அது அதிமுகவை முழுமையாக அப்படியே ஏற்றுக்குதா, இல்லை அதுலேருந்து பிளவுபட்டு வர ஆட்களை ஏற்றுக்குதா, எப்படி ஏற்றுக்குதுன்றதை பொறுத்து பார்க்கணும். இவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த மதச்சார்பற்ற அணியில் இருக்கணும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா, அடுத்தது இவங்க கொடுக்கலன்னா அடுத்தது பாமக, அமமுக அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க.
அது கிடைக்கலன்னா தான் கடைசி ஆப்ஷன் தான் அவங்க வந்து அதிமுகவுக்கு போவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி போகிறதுன்றது இந்த சின்ன கட்சிகள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலாக. ரைட்டு சார். எம்சி ராஜன் சார், காங்கிரஸ் பண்ணது சரியோ தப்போ ஒரு முடிவை டக்குன்னு எடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ வந்து விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்டுகளாகட்டும் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் இழுத்துட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? இதுவரைக்கும் திமுகவோட கேப்டிவ் டீமாக இருந்துட்டாங்க. அவங்களால சுயமாக எடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. எங்கள் திமுகவை நம்ம பகிச்சிக்கிறோமோ, ஏன்னா இத்தனை வருஷம் நாம் அவங்களோட இருந்துட்டோம். இருந்து என்ன ஆனது, இவங்களோட பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியானது. அதுதான் மிச்சம். அது வந்து திமுகவுக்கும் பலன் அளிக்கல, இவங்களுக்கும் பலன் அளிக்க கிடையாது. இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கோர் சப்போர்ட் பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை வளர்க்குறதுக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண கிடையாது இந்த 5 வருஷத்தில். திமுகவுக்கு அது வந்து என்ன, செக்குலர், ஒரு செக்குலர் ஃப்ரண்ட் உடஞ்சி போயிடும் இந்த பயம். இந்த பயத்திலேயே வந்து சரி திமுகவை அனுசரித்து போகணும். இன்னமும் அதுதான் இருக்குது. இன்னமும் அந்த மனநிலை தான் இருக்குது. அது திமுக விசுவாசமா அல்லது தங்களது கட்சியோட நலனா, இந்த ரெண்டில் அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்திலேருந்து மீள்றதுக்கு புதிய பாதையெல்லாம் கிடையாது. திமுக மட்டும்தான் செக்குலர்னு கிடையாது. தாவேக்கா செக்குலர் பார்ட்டி தான். அது என்ன ஒரு கம்யூனல் அஜெண்டாவை வச்சுருக்கு, இது வரைக்கும் என்ன ஒரு கம்யூனல் ஆக்ஷனை பண்ணியிருக்கு, போலரைசேஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் எ செக்குலர் பார்ட்டி. இன்னொரு செக்குலர் ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸில் இந்த எலெக்ஷனை வந்து கொடுத்துருக்கிறது இன்னொரு செக்குலர் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கு, திமுக மட்டும் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க இவங்க ஈஸியாக வந்துடலாம். பிரியன் சொன்ன மாதிரி திருமாவுக்கு இவ்வளோ குழப்பம் தேவையில்லை. உண்மை இல்லை, வேற ஏதாவது இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறாங்களா? ஒரு துணை முதலமைச்சர் மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்குமா? அது அந்த இது இருக்கும். ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலையே அவங்க. இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க கிடையாது. இவங்களோட டிமாண்ட் என்ன, அவங்க கேட்டாங்க, தாவேக்கா கேட்டுருச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. நாளைக்கு தான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, பேசுகிறோம் நாளைக்கு அப்படின்ட்டு. தாவேக்காவுக்கு அவசரம் இருக்குது, இவங்களுக்கும் அவசரம் இருக்குது. எவ்வளோ நாள் திமுக கூட்டணியில் இருக்கிறது, எப்போ போகிறது? சரி, இந்த வாய்ப்பை விட்டு அடுத்தாப்புல வாய்ப்பு வருமா? பிரியன் சொன்ன மாதிரி வந்து ஆமாம் நான் உங்களை கேட்டோம், நீங்கள் கண்டுக்கவே கிடையாது, நீங்கள் வரவே கிடையாது, எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஒரு செக்குலர் பார்ட்டியை நீங்கள் வந்து ஒரு கம்யூனல் பார்ட்டி பக்கம் தள்ளுறீங்க. நீங்கள் இந்த சமயத்தில் செய்யலைன்னா, தவேக்கா கூட சேரலைன்னா, அது வந்து பிஜேபி சார்பாக போவதற்கான இதை நீங்கள் செய்கிறீங்க. அந்த புரிதல் வேணும் இந்த கட்சிகளுக்கு. திமுகவும் அதை விட்டு கொடுக்கறதுக்கு, அதை வந்து ஒரு இமோஷனலாக பார்க்காம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கணும். இமோஷனலாக நம்ம முதுகில் குத்துனாங்க அப்படின்னு பார்க்காம பிஜேபி வராமல் தடுக்கணுங்கிறது தான் திமுகவோட எய்ம். அப்போ பிஜேபி வராமல் தடுக்கிறதுக்கு தாவேக்காவை எப்படி சரி கட்டுறது, தாவேக்காவை எப்படி இது பண்ணுறது? இங்க இருக்கிற ஒரு ஃபோர்ஸா வந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ் அந்த பக்கம் போக கூடாது. 6 மாசம் நாங்க எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் முதல்ல அவர் சொல்லிட்டாரு. ஆனா பழைய விசுவாசத்துல என்ன இருக்கிறாங்க இவங்க? பழைய விசுவாசத்துல இருக்கிறாங்க. ஒரு நல்ல சப்போர்ட் பேஸ் கிடைக்குது. இப்போ திரும்ப எடுத்துக்கிட்டாக்க இழந்த பேஸை வந்து அவர் எடுக்கலாம். தாவேக்கா கூட போனா, சிபிஎம் போனாக்க, சிபிஐ இடதுசாரிகள் போனாங்கனாக்கா அவங்களோட வேலைகளை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு பெறலைன்னா கூட பரவாயில்ல, சிபிஎம்முக்கு அந்த நிர்பந்தம் இருக்குது. ஆனால் சிபிஐக்கு கிடையாது. ஸோ சிபிஐ ஆட்சியில் பங்கு பெறலாம். இதுவரைக்கும் இந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்ததே கிடையாது, அதிகாரத்தில் இருந்ததே கிடையாது. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தினா, இல்லை ஏதாவது நொண்டிச்சாக்க சொல்லி இது பண்ணால் இவங்களுக்கு வளர்ச்சியே கிடையாது. ரைட்டு. பெருமாள் பண்ணிட்ட கேட்கணும், இடதுசாரிகளையாகட்டும் திருமாவையாகட்டும் தடுக்கிறது அப்படிங்கிறது எது, எமோஷ்னலாக இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகளா? சார், இப்போது இந்த திமுக கூட்டணி அவங்க ஏறக்குறைய 2016 இருந்து ஒரு பெரிய வெற்றிகளெல்லாம் பெற்றிருக்காங்க. இன்றைக்கு வந்து ஒரு தோல்விக்கு பிறகு எதிர்பாராமல் வந்து ஒரு நல்வாய்ப்பாக விஜய் வந்து வருது தாவேக்கா. ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து இருபெரும் கருத்துக்கள் இருந்தன, இருவேறு கருத்துக்கள் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தது. ஒன்று, ஒரு தரப்பு வந்து நம்ம திமுக கூட போகலான்னாங்க, இன்னொரு தரப்பு வந்து நம்ம தாவேக்கா கூட போகலான்னு சொன்னாங்க. அந்த வாத பிரதிவாதங்கள் அப்புறம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எவ்வளோ நாட்கள் நீண்டதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அவங்க தாவேக்கான்ற ஒரு வாய்ப்பு வந்தவுடனே சரி நம்ம திமுகவை பார்த்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து காங்கிரஸ் வந்து அவங்க அகில இந்திய அரசியலை மனதில் வைத்து அவங்க வந்து நகர்ந்துட்டாங்க.
ஆனால் அதே வேகத்தோடு வந்து ஏனைய கட்சிகள் நகரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. ஏன்னா வாடையிலையும் கோட்டையிலையும் இவங்க துணை நின்றுருக்காங்க. இந்த வெவ்வேறு தேர்தல்கள் 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், பெரு வெற்றிகள்லாம் வந்து பெற்றிருக்காங்க. அப்புறம் அரசியலில் வந்து இப்போ ஒரு வாய்ப்பை பார்த்த உடனே ரொம்ப வேகமாக காய்கள் நகராது, அது ரொம்ப நிதானமாக தான் நகரும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ஆளுநர் மாளிகை அறிக்கையிலேருந்து வந்திருக்க, டூரிங் த மீட்டிங் த ஹானரபிள் கவர்னர் எக்ஸ்பிளைன் தட் த ரெக்வசைட் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எசென்சியல் ஃபார் ஃபார்மிங் த கவர்மெண்ட். அப்போ இந்த எசென்சியல் ஃபார் ஃபார்மிங் த கவர்மெண்ட் கடைசி என்ன சொல்ல ஹாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்த கேம் வந்து ஆரம்பிக்குது. என்னென்னா இப்போ ஆளுநர் மாளிகை சொல்லிருச்சு இட் எசென்சியல் ஃபார் ஃபார்மிங் த கவர்மெண்ட். இந்த எசென்சியல்ங்கிறது என்ன? 5 இன்னொரு 5 உறுப்பினர்கள். அப்போ இந்த 5 உறுப்பினர்கள் யாருங்கிறது இன்னைக்கு இந்த தாவே அதுதானே சார் பெரிய கேள்வி. அதுதான் இப்போ நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். இல்ல இதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ கவர்னர் மாளிகையோட இந்த அறிவிப்புல இருக்கிற உட்பொருள் என்னன்னா, இன்னும் 5 பேரோட அவர் போனா ஆட்சி அமைச்சிட முடியும், அது தெளிவாயிருச்சு. அப்போ வந்து இப்ப என்ன ஆகும்னா, அது இல்லாம செய்யக்கூடாதா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த இடத்துக்கு போகாதீங்க, அது வேற ஒரு தர்க்கம். இப்போ என்னன்னா, இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ பெரிய தலைவர்கள், அதிமுக இருக்க பெரிய தலைவர்கள், அவங்க இடம் மாறுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சவங்க உள்ள இருப்பாங்க. இப்போ அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ முதல் முறையாக வந்த எம்எல்ஏக்கள் இருக்கலாம், முதல் முறையாக வந்த நம்ம தொகுதி வந்து இப்போ ஒருவேளை இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கொறடா உத்தரவால் வந்து அவங்க எம்எல்ஏ பதவியை இழக்கிறாங்கன்னா திரும்ப தாவேகாவுடைய வேட்பாளராகவே அந்த தொகுதியில் நிற்க முடியும். அப்போ நம்ம அப்படி நின்னா நம்ம தொகுதியில் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அப்போ இந்த கேம் எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு இன்னைக்கு காலையில் இப்போ ஆளுநர் மாளிகை ஒன்றுமே சொல்லலைன்னு வைங்க, நமக்கு எதுவுமே தெரியாது என்ன காரணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊகத்தை சொல்லிட்டு இருப்போம். இப்போ ஆளுநர் மாளிகை எசென்ஷியல் ஃபார் ஃபார்மிங் த கவர்மெண்ட் ஹாஸ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். எஸ்டாப்ளிஷ் பண்ண என்ன பண்ணணும்? 5 பேர் வேணும். இப்போ நீங்களும் நானும் எம்எல்ஏ கிடையாது, அதனால இந்த அறிக்கை நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன்னு வைங்க, என் மன ஓட்டம் என்னவா இருக்கும்? அந்த 5 வந்து கவர்னர் இல்ல சார், அவங்க கேக்குறது என்னன்னா 5 பேரோ 6 பேரோ இல்ல, அது நிரூபிக்க வேண்டிய இடம் எது? அது வேற தர்க்கம் தலைவரே, நீங்க அது வேற தர்க்கத்துக்கு போறீங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், இப்போ நான் வந்து திமுகலே இருக்கலாம் இல்ல அதிமுகலே இருக்கலாம். ஏன் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இல்லாம இருக்கேன்னு வைங்க, ஒரு 2ஆம் கட்ட தலைவரா, வலிமையான 2ஆம் கட்ட தலைவரா நான் இல்லாம இருக்கேன்னா பல பேரோட மனசுல என்ன ஓடும்? இந்த 5 எம்எல்ஏல ஒருவரா நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கு. விஜய் வந்து ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர், இன்னொரு 20 வருஷம் தமிழ்நாடு அரசியல்ல அவரை நம்பி யார் வேணாலும் போகலாம். அப்ப என்னன்னா, இப்பதான் இந்த கேம் வந்து நிஜமா சூடு பிடிக்குது. அப்புறம் இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கட்சியாக ஆதரவை பெறுவது. இப்ப தாவேக அதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒவ்வொரு கட்சியா போய், நீங்க 2 கட்சி இருக்கலாம் இல்ல ஒரு எம்எல்ஏ கூட இருக்கலாம், அவங்க என்ன பண்றாங்க, கட்சியா போய் கேட்கறாங்க. ஒவ்வொரு தலைமையிடமும் கட்சிட்ட போய் முறைப்படி கேட்கறாங்க. ஆனா இதுல இன்னொரு வாய்ப்பு இருக்கு, தனிப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறது. அந்த கேம் வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பமாயிருக்கு. அப்போ தாவேகா அவங்களை ரீச் பண்ணணும்னு நினைக்காட்டி கூட நாம இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு அதனாலதான் எடப்பாடி பயந்துட்டு கொண்டு போய் எல்லாரும் அங்க இல்ல சார், நம்ம வந்து ஒருத்தருடைய பயணம் பத்தின கருத்து தெரியாம நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதை நம்ம சொல்லிட முடியும். இப்போ நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், நான் வந்து அந்த கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்ல ஏனைய எந்த கட்சியா இருக்கட்டும், நான் ஒரு ப்ராமினென்டான ஒரு செகண்ட் லெவல் லீடரா இல்ல அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு, அந்த ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவாக நான் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி மாறுறேன்னு வைங்க, நான் வந்து கொறடா உத்தரவுப்படி நான் பதவி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் என்ன பார்ப்பேன், என் தொகுதியில் திரும்ப நான் தாவேகா சார்பாக நின்னா ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஓட் கணக்கை ஈஸியாக போட்டுருவ முடியும். அப்போ என்னன்னா, இப்போ பல எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவை ரீச் பண்றதுக்கான முயற்சியில் நிச்சயமா ஈடுபட்டு இருப்பாங்க. இப்போ தாவேகா வந்து எம்எல்ஏக்களை ரீச் பண்ண வேண்டாம், தாவேகா என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏவா ஆகிறது மட்டும் அந்த இடத்துல ஒரு காரணமா இருக்க முடியாது, அதை தாண்டி ஒரு பேரம் நடக்கதான் செய்யும். இல்ல அதுதான் நான் சொல்றேன், அந்த பேரம்ங்கிறது மற்ற இடங்கள்ல நடப்பது போல. இப்போ வந்து தாவேகா 107-108 இடங்களை வச்சிருக்கு, இதே நேரம் இன்னொரு கட்சி 100 இடங்களை வச்சிருக்கு அப்படின்னா அந்த பேரத்தினுடைய தன்மை வேற. இப்ப எதிர்கட்சியில ஒன்று 59 இடங்கள், இன்னொன்று 47 இடங்கள், ஏனைய இடங்கள் பல சிறிய கட்சிகளிடம் சிதறி கிடக்கிறது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, சிறிய கட்சிகளை போய் சேர்க்கலான்னு தாவேகா முயற்சி பண்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சு நடக்குது. ஆனால் மீதி இந்த தாவேகா இல்லாத பிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மனசுல, பெரிய லீடர்ஸ் மனசுல இந்த எண்ணம் வராது. ஆனால் சிறிய இப்போ முதல் முறை எம்எல்ஏ இருக்கலாம் அல்லது ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு சிறிய லீடர் தலைவராக இருக்கலாம்,
அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா இந்த 5 பேரில் ஒருத்தராக நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவாக மாறிட முடியும், அடுத்த 5 வருஷம் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் இது நடந்துட்டு இருக்கு. அதனால் இது என்னன்னா கட்சியாக ஆதரவு பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதயாண்ணன் வந்து ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அடுத்த மற்ற எம்எல்ஏக்களை வந்து அவங்க பெறுகிற அளவிற்கு வந்து அவங்க அரசியல் அனுபவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது 5 கோடி மக்கள் கிட்ட 1.5 கோடி வாக்குகளை வாங்குவது தான் சிரமமே தவிர 234 எம்எல்ஏக்கள்ல இன்னமும் ஒரு 5 எம்எல்ஏக்களை பெறுவது அப்படிங்கிறது ஒன்றும் சிரமமான விஷயம் இல்லை. நிச்சயமா இப்ப தாவேகாவுக்கு சாதகமான விஷயம் 2 இடத்துல நடக்குது. ஒன்று கட்சிகளுடன் நடக்கிற பேச்சுவார்த்தை. இப்ப ஏன்னா இன்றைக்கு வந்து ஐயுஎம்எல் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க கூட்டணிக்கு போக இல்லை, ஆதரிக்கலன்னு சொல்ல. ஆனா மற்றவர்கள் யாரும் இன்னைக்கு சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கு கூடி முடிவெடுக்கிறோம். அது தெரியுது, அந்த அறம் வந்து புரியுது. நாம இவ்வளவு நாளும் ஒரு இயக்கத்தோட பயணிச்சிருக்கோம், நாம உடனே அப்படி நம்ம பிச்சுக்கிட்டு போகக்கூடாதுங்கிற அந்த அறம் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்க கூடி பேசலாம், சாதக பாதங்களை கருதலாம், கட்சியாக கூட சிலர் ஆதரவு தரலாம். ஆனால் இதே நேரத்தில் எம்எல்ஏக்களாக இருப்பவர்களும் ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியாட்டாலும் நிச்சயமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதனால நாளையோ நாளை மறுநாளோ பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகள் கூடி வருகிறது நினைக்கிறேன். கட்சியா இவர் சொல்றாரு, கட்சியா அப்ரோச் பண்றாங்கன்றது கரெக்ட். இண்டிவிஜுவலாக எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னா அது வந்து ஆள தூக்குற விஷயம் தானே. அதேதான் சொல்ல வர்றாரு. அவங்களே வருவாங்க, அவங்க வருவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? 5 இடம் தானே இருக்கு. ஏன்னா 5 இடம் இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், அதான் நான் சொல்றேன் சார், ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஊழல ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிரதானமா வச்சிட்டு இப்ப அந்த பர்ச்சேஸ்ங்கிற ஒரு விஷயத்துல போனா தவறான ஒரு வழியை திரும்ப சொல்றேன். தவறான ஒரு வழியை சார் ரெண்டு இருக்கு, புஷ் புல்னு ரெண்டு இருக்கு. ஷோயிங் a wrong way. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஷோயிங் a wrong way. இல்ல சார், நான் முடிச்சறேன் சார். இல்ல தப்பான வழியை காமிக்கிறீங்க. இல்ல சார், கட்சிகள் ஆதரிக்கிறது வேற, ஆள தூக்கிட்டு வந்து அவன் விப்ப மதிக்காம அவன் ரிசைன் பண்ணிட்டு போய் அவங்க விருப்பப்பட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? தாவேகால சான்ஸ் கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ ஆகி உள்ள வருவாங்க. ஆமா சார், அவங்க விருப்பப்பட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? விருப்பம் எப்படி சொல்றீங்க சார்? நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தா இந்த 5 எப்படி விருப்பம் சொல்றீங்க? துட்டு கொடுத்தா விருப்பம் சொல்றீங்க சார்? அதெல்லாம் எப்படி சார் விருப்பம்? நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தா நான் என்ன யோசிப்பேன்? எங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ கிடையாது, எனக்கு ஒரு ஆளுங்கட்சி இடம் கிடைக்கும் தான் நான் நினைப்பேன். தப்பான ஒரு வழி காமிக்கிறார். இதுல இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ கிடையாது. ஆக்சுவலா இங்க எல்லாமே கட்சி சார்பா தான் இருக்காங்க, கட்சி சார்பாக இருக்காங்க. ஒரு இப்போ ஈவன் பார்த்து கொங்கு நாடு மக்கள் கட்சி கூட உதயசூரிய சின்னத்தெல்லாம் போட்டி போட்டாங்க, திமுகவை தான் கணக்கில் இருக்காங்க. அவங்க எப்படி வருவாங்க? அதிமுக அணியில் பார்த்தீங்கன்னா அமமுக குக்கரில் போட்டி போட்டாங்க. ஒரு சுயேட்சை எம்எல்ஏ சொல்லுங்க, சுயேட்சை எம்எல்ஏ கிடையாது, கட்சி சார்பாக தான் எல்லாருமே இருக்காங்க. சொல்றாரு கட்சி சார்பா வந்தாலும் அவரோட பதவி போகும், திரும்ப அதே தொகுதியில் என்னது தாவேகா சார்பா பாஜக கடைபிடித்த வழி. ஓகே, அதான் சொல்றாரு. அதான் சொல்றாரு. பெருமாள் மணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இப்ப 6 எம்எல்ஏக்கள் 5 இல்ல 6 எம்எல்ஏக்கள் 108 வாங்கியிருக்காரு. உன்ன வந்து அவர் ராஜினாமா பண்ணணும். 107, ஒரு 5 காங்கிரஸ், 112, இன்னொரு 6 வேணும். ஏன் 6 வேணும்? 118. ஏங்க ஒரு எம்எல்ஏ போயிட்டாருன்னா 233, 233 டிவைடட் பை 2 எவ்வளவுங்க? சரி, 5 எம்எல்ஏக்கள்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுகவிலையோ அதிமுகவிலையோ ஒரு எம்எல்ஏ இதுக்கு வரணும்னா அவர் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவருடைய பதவி இழந்துருவாரு. அதுக்கப்புறமேலு அவர் வந்து தாவேக்காவுடைய வேட்பாளராக அந்த தொகுதியில போட்டிட்டு அவர் தாவேக்காவுடைய உறுப்பினர் ஆவார்னா இது நடக்குமாங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய அலைக்கு பிறகுதான் திமுகவிலே அதிமுக ஒருத்தர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரு. அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் தாவேக்கா வேட்பாளர்னா இது நடக்குமா நடக்காது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் கண்டிஷன் எது வேணாலும் நடக்குங்கிறத இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. பெருமாள் மணி மாதிரி சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தாவேக்காவில் வந்து தாவேக்காவில் போட்டியில் 106 பேர் வேற கட்சியிலிருந்து வந்தவங்க தான். அதனால இவர் வந்து இன்னொரு புதுசா சொல்றாரு, குதிரை பேரத்திலேயே ஒரு புதிய குதிரை பேரம். இல்ல சார், இது நடந்திருக்கு சார், இந்திய ஜனநாயகத்துல இது நடந்திருக்கு. கர்நாடகால நடந்தது, கர்நாடகால நடந்தது, இங்கேயே நடக்காது. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அது முறையான விஷயம் கிடையாது. முதல் முறையா தொங்கு சட்டசபை வந்திருக்கு, அது முறையான விஷயம் கிடையாது, இதுவரை நடக்காத விஷயம். முறையான விஷயம் கிடையாது. அதனால முதல்ல நான் ஸ்டாலினுடைய உதாரணம் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஸ்டாலின் சேர்ந்தா என்ன வேணாலும் பண்ணி அந்த ஆட்சியை வந்து கைப்பற்றிருக்க முடியும். இன்னைக்கு புதுசா வந்திருக்காச்சு, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத பல புதிய வழிமுறைகளை வந்து பின்பற்றி அதை வந்து இப்படியாவது ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறது தர்க்க ரீதியாக. ஏன்னா இப்போ தர்க்கங்கிறதுக்கு அது லாஜிக்காக கிடையாது, நீங்கள் என்ன பண்ணலாம், எத்திக்கலாக அது கரெக்டாங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து போயிட்டாங்க, சிபிஐ சிபிஎம் இல்லை அது பிசிகா வர்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் முதல்லையே வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட கணிசமானவர்கள் தாவேக்கோட போகணுங்கிற மனநிலையில் இருந்தாங்க, போயிட்டாங்க. அதை வந்து திமுக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து வெற்றி பெற்ற பிறகு யாருமே வந்து பார்க்கவே இல்லைங்கிறது. நீங்கள் சிபிஐ சிபிஎம் திரும்ப விடுதலை சிறுத்தைகள் எடுத்துட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்ததுங்கிறதே திமுகவோட கூட்டணியில் இருந்தப்ப. சிபிஐ சிபிஎம் இந்தியா முழுக்க தோற்றப்படுது, அவங்களுக்கான எம்பிக்களை வந்து கொடுத்தது திமுக கூட்டணி. அப்போ அவங்க தார்மீக ரீதியாக யோசிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு எத்திக்கலான ஒரு விஷயம்.
அப்படி இருக்கிறப்ப என்னன்னா நீங்க வந்து இல்ல, உங்களுக்கு திமுக எம்எல்ஏ ஆகிறது தர்மம் மட்டும்தான் பண்ணது, வாய்ப்பு. அந்த மாதிரியான ஒரு பரோபகார இது அந்த மாதிரிலாம் இல்ல, பார்க்கலாம். இல்ல, Politics வந்து ராஜன் ஒரு என்ன cutthroat சொன்னாருன்னா, இதுதான். இவங்க இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்திருக்காங்க, நிறைய இழந்திருக்காங்க, விஜய் அந்த ஓட்டுகள் எடுத்துட்டாரு. அப்படி இல்ல, பெற்றும் இருக்காங்க. ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் சொல்ல போனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத வந்து திமுக கூட்டணியில் மட்டும் தான் எம்பிக்களை பெற்றிருக்காங்க. அதனால அவங்க அதை யோசிக்கிறாங்க. அங்க ஒரு எத்திக்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம அதை முற்றிலும் வந்து நீங்க வந்து அறத்தை நீக்கம் செய்து விட்டு நீங்க அரசியல் பேசுங்கிறது அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமா அவர் என்ன யோசிக்கிறாரு, பிஜேபி கூட்டணியில் ஏடிஎம்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? அது வந்து அவர் சரியா நினைக்கிறாரா தப்பா நினைக்கிறாரு, அது ஒரு எத்திக்ஸ், அதை நம்ம மதிக்கணும். அதே மாதிரி தான் விசிகாவும் சிபிஎம்மும் வந்து யோசிக்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த இந்த சட்டமன்றம்ங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. என்னன்னா இப்போ வந்து தாவேகா உண்மையிலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோட உதவியோடு தான் ஆட்சி அமைக்கணும். சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 வலிமையான எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சிகளாக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப தான் போர்க்குணத்தோட வீரியத்தோட செயல்படுவாங்க. அது புதுசே கிடையாது. அவங்க வந்து 2 முறை 3 முறை வந்து ஆட்சியில் இல்லாமல் இருப்பது அவங்களுக்கு திமுக புதுசே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 13 ஆண்டுகள், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள். அதிமுகவுடைய வரலாற்றில் முதல் முறையாக 2வது முறையாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கக்கூடிய அனுபவம் அதிமுக மட்டும்தான் அமைந்திருக்கிறது. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு தாவேகா இன்னைக்கு தாவேகா ஒரு இம்மெச்சூர்டு பார்ட்டியாக வந்திருக்கிறதுங்கிறப்ப விசிகா சிபிஎம் வந்து அவங்களுக்கு வெளியில இருந்தோ உள்ள இருந்தோ கண்டிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைச்சர்களை பங்கேற்க மாட்டாங்க. வெளியில இருந்தோ உள்ள இருந்தோ ஆதரவு தருகிற பொழுது இந்த பார்ட்டி வந்து நீங்க செக்குலர் பார்ட்டின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான எந்த அடையாளம் இதுக்கு முன்னால தாவேக்கால இருந்தது கிடையாது. ஏன்னா அவங்க பாஜக எதிர்த்து பெருசா பேசல. அப்படி வந்து ஒரு வழிநடத்த ஒரு சமூக நீதி, ஒரு மதச்சார்பின்மைங்கிற அடிப்படையில் வழிநடத்துவதற்கு இந்த கட்சிகள் உதவும். அதே மாதிரி தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகள் அல்லது நிர்வாகத்திறமையின்மையை சரியான முறையில் வந்து அதை வந்து கேள்வி கேட்பதற்கு, விமர்சிப்பதற்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு திமுக அதிமுக என்கிற 2 வலிமையான எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இருந்தால் இந்த ஜனநாயகங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதை தாண்டி ஏடிஎம்கே ஸ்பிளிட்டாக இங்கே வந்துருச்சுன்னா அடுத்த தேர்தலில் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது. இந்த ட்ரைபோலார் பாலிடிக்ஸ்ங்கிறது மீண்டும் ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் மாறும். டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறிடும். அதிமுகங்கிற கட்சி வந்து போயிடும். அதிமுக உண்மையில் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு அது வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவது மட்டும்தான் அது வந்து உயிர்ப்பிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரே வழி. இதே சார் சௌடா சொல்றது போல அதிமுக ஸ்பிளிட் ஆகி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதா ஏதாவது? இல்லை, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய எண்ணிக்கையை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய எண்ணிக்கை கொண்டு வரதுக்கு பாரு, அதுக்கு நீங்கள் இவங்களையே நம்ம 2 பேரை கரைச்சி கொண்டு வர்றது அப்படின்றது, அந்த பார்ட்டிகளை கரைச்சி கொண்டு வரதும் ஈஸி. ஏன்னா இன்றைக்கி இன்னொரு தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான செயல். அதனால் வந்து இல்லை ஒரு திரும்ப ஒரு அரசுக்கு பெரிய செலவு அப்படின்ற மாதிரி, இல்லை பிரசிடென்ட் ரூல் வந்துடும், அதுக்கெல்லாம் பயந்துட்டு அதை ஒரு காரணமாக சொல்லி கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ அவரோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது நம்ம எத்திக்ஸ்லாம் பேசுகிறோம். அரசியலில் பெரும்பாலும் எத்திக்ஸுக்கு இடம் இல்லை. அதனால் பெருமாள்மணி சார் சொன்ன மாதிரி அதில் வந்து எம்எல்ஏக்களே சுய முடிவு எடுத்தாலும் அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வந்தாலும் அதுலேயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அது எத்திக்ஸ் கிடையாதே தவிர அதுக்கு நடக்காதுன்னோ இல்லை அப்படி நடந்தால் அது பெரிய பாவச் செயலும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் அப்படி நிறையா மாநிலங்கள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து அதற்கான சாத்தியக்கூறுகளே அது வாய்ப்பு இருக்கும்போது அது இல்லை என்றால் தான் அடுத்த கட்டத்துக்காக தாவேக்கா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து அதிமுகவை உடைத்து கொண்டு வருவது என்பது மிக மிக சவாலான விஷயம். அவ்வளோ பெரிய எண்ணிக்கையை ஏற்கனவே பிரியன் சார் சொன்னார், அவ்வளோ பெரிய எண்ணிக்கையை உடைச்சி கொண்டுறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அப்படி அவ்வளோ பேரை உடைச்சி கொண்டு வந்தாலும் அதற்குரிய எல்லாருமே அதற்குரிய பலனை எதிர்பார்ப்பார்கள். அப்போ தாவேக்கா எடுப்பிலேயே ஒரு மோசமான ஒரு அவர்களை என்னென்ன சவால் விட்டார்களோ, இந்த மாதிரி ஒரு தூய சக்தி அப்படிலாம் பண்ணால் அந்த பேரை வந்து இழக்கிற மாதிரியான செயல்களை அவர்கள் செய்ய வேண்டி வரும். அதனால் அவர்களே ஒரு தீய சக்தியாக மாற வேண்டிய நிலைமைக்கு வரும். அதனால் அப்போ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை அவர்கள் பூர்த்தி பண்ணினால் அது அவர்கள் நிச்சயமாக ஒரு கெட்ட பேராக தான் வரும். அதனால் அது வந்து அதிமுகவை அவ்வளோ பெரிய எண்ணிக்கையை உடைத்து கொண்டு வருது அப்படின்றது ஒரு சாத்தியமில்லாத, அது ஒரு நம்ம கொஞ்சம் எட்டிய ஒரு நடைமுறைக்கு எட்டிய செயலாகவே நான் பார்க்குறேன். பட் இவங்க 3 பேரில் கன்வின்ஸ் பண்ணி கொண்டுறதுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இவர்கள் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது என்பதற்காக போனோன்னு சொல்லலாம், அல்லது மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்து அது அரசாங்க செலவாக உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போகிறோம். நாங்கள் வந்து கண்காணிப்போம், அவர்கள் ஏதாவது எல்லை மீறி போனால் நாங்கள் எந்த நேரமும் வாபஸ் வாங்கிக்குவோம், அது நிபந்தனையின் பேரில் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வச்சுட்டு போகலாம். ஸோ கட்சி ரீதியாகவே இந்த 3 பேரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன். அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் குறைவு. ஓகே சார், இதை குறிக்கிட்டீங்க. ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன். தாவேக்காவோட இந்த வெற்றி
அந்த கட்சியோட எழுச்சின்னு பார்க்கலாம். இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டத்தில் பெரிய மண்ணை அள்ளி போட்டிருக்கு. எப்படின்னா, அதிமுகவோட அழிவில் அதிமுக ஒழிந்தாதான் அதோட அது வந்து சாரம் இல்லாமல் போகிறப்ப தான் பிஜேபி வளரும், அதில் தான் தாங்கள் வளரணுங்கிறது அவங்க திட்டம். ஆனால் தன்னை ஒரு திராவிடியன் ஆல்டர்னேட்டிவாக திராவிட மாற்றாக முன்வைத்து விஜய் வந்திருக்கிறதும் தாவேக்கா வந்திருக்கிறதும் அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால் அவங்களோட தொந்தரவுகள் தொடரும், ஆளுநரோட மட்டும் நிற்காது. ஓகே, அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டோம், கரெக்டான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று இரவுலேருந்து வந்த வதந்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது இந்த மேண்டேட் வந்து கிளியராக வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கணும் தான் வந்திருக்கு. அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கலையே தவிர அதை நோக்கி தான் போயிருக்கு. இப்போ ஓட்டுக்கள் வந்து திமுகவை எதிர்கட்சியாக தான் வச்சுருக்கு. அப்போ எதிர்கட்சி ரோலை அது பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது எதிர்கட்சி ரோலை அது விஜய் அலோவ் பண்ணாதான் விஜய் ஆட்சியோட நிர்வாகத்தோட விஷயங்கள்லாம் வெளியில் வரும். அப்புறம் தான் எதிர்கட்சிகளுக்கான ரோல் அங்கே இருக்குது. அப்போ திமுக வந்து விஜய் அலோவ் பண்ணி தான் பார்க்கணும். அலோவ் பண்ணிட்டு தான் அதை வந்து அடுத்த கட்டமாக அதை சந்திக்க வேண்டிய அவசியம், அடுத்த 5 வருஷத்தில் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை 29 ஒரே நாடு ஒரே தேர்தலாம் 29 சந்திக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் அலோவ் பண்ணணும். லெட் ஹிம் ரூல். அவர் என்ன ரூல் பண்ணுறாரு பார்த்துட்டு எதிர்கட்சி ரோலை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக பண்ணினார்னா அதுக்கு அடுத்த சான்ஸ் அவர் பிடிப்பார். அவ்வளோதான். பெருமன் சார், நிறைவா நாளைக்குள்ள இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துருமா இல்லை இன்னைக்கு இழுக்குமா? 5 இடம் இருக்குது சார் ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு. அந்த 5 இடத்த நிரப்ப போகிறது யாருங்கிற கேள்வி பல எம்எல்ஏக்கள் மனதில் இருக்குது. அதை நோக்கியும் போகிறாங்க. இல்லை இந்த 5 எம்எல்ஏக்கள் இல்லாமல் ஒரு 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாலும் இன்னைக்கு தாவேக்கா வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு போயிடும். அதனால அவங்க 10 பேரும் திரும்ப தாவேக்கா சார்பாக போட்டிட்டு பேரவைக்குள்ள வர போறாங்க. இல்ல ராஜினாமா பண்ண ஏன் நான் சொல்றேன்னா, அதனால தான் நான் சொல்றேன் ஆளுநர் மாளிகை அசெம்பிளிக்குள்ள போகாத இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. அதனால என்னன்னா 5 பேர் இந்த இடத்தை பிடிப்பதற்கு பல பேர் போட்டியிடுகிறார்கள். இல்லைன்னா 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டு சபையினுடைய எண்ணிக்கையே 224 மாறிடுச்சுன்னா இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை இருக்கு. அதனால நாளை மாலைக்குள் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். விரைவில் ஐயா விஜய் பதவி பார்க்கலாம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.